வெல்கம் டு மை சேனல் சினிமா ஸ்பீச். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து அரசன் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். எல்லாம் இந்த ப்ரோமோவை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ப்ரோமோ வந்து பாதி நெல்சன் ஸ்டைலையும் மீதி வந்து வெற்றிமாறன் ஸ்டைல்னு இருந்துச்சு. என்னது நெல்சன் அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஜெயிலர் 2 வந்து இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ப்ரோமோவும் ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோலே வந்து நெல்சன் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக வந்து நடிச்சிருக்காரு. அவர் பின்னாடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெல்சன் வந்து ஒரு கதையை தேடி அரசன் கிட்ட வர மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அரசன் என்ன சொல்லுவார்னா, இது வந்து உண்மையிலே நடந்த கதை, ஆனால் இது மட்டும் வெளியே வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிற போலீஸு, வக்கீல், சில ஜட்ஜஸ் கூட இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து நீங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்பயே வந்து ப்ரோமோவில் வந்து டிஸ்க்ளைமர் வந்து வர ஆரம்பிச்சிருது. அது என்ன டிஸ்க்ளைமர்னு உங்களுக்கே தெரியும். வெற்றிமாறன் படத்தில் எல்லா படத்துலையுமே அந்த டிஸ்க்ளைமர் இருக்கும். இந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, உண்மையாக எங்கேயாச்சும் நடந்திருந்தால் அது வந்து தற்செயலே அப்படின்ற மாதிரி டிஸ்க்ளைமர் இருக்கும். அது வந்து நம்ம வெற்றிமாறனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அது ஒரு எந்த அளவுக்கு வந்து கதையை சொல்கிறாரோ அதே அளவுக்கு வந்து உண்மை சம்பவங்களும் இருக்கும். இந்த ப்ரோமோ படத்தில் வந்து அன்பு ரெஃபரன்ஸ் எங்கேயாச்சும் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்பு ரெஃபரன்ஸ் இல்லாமல் தனுஷ் ரெஃபரன்ஸே இந்த ப்ரோமோவில் வச்சுருக்காங்க. இந்த கதையில் வந்து நீங்கள் யாரை நடிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நெல்சன்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நெல்சன் வந்து என்ன சொல்லுவார், உங்கள் மைண்டில் யார் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட கேட்பார். நம்ம அரசன் வந்து என்ன சொல்லுவார், தனுஷை நடிக்க வைங்க, சூப்பராக நடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம வடசென்னை வந்து முடிஞ்ச உடனே வெற்றிமாறன் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு இன்டர்வியூஸில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் முடிக்கிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறப்ப 2 பேரும் வேறு பிரச்சனையில் இருக்காங்க. அதுதான் இந்த கதை. ஒருவேளை அந்த கதை இந்த கதையாக இருந்துச்சுன்னா எஸ்டிஆருக்கும் அன்புக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் கூட இருக்கும். நம்ம எஸ்டிஆர் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்பார். அப்போ ஜட்ஜு வந்து கேட்பாங்க, அந்த 3 கொலை நீ தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம எஸ்டிஆர் என்ன சொல்லுவார், இல்லைம்மா நான் அன்றைக்கி வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன். கேப்டன் பிரபாகரன் வந்து 1991 வந்த படம். ஒருவேளை 1991 நடக்கிற கதைக்களமாக கூட இது இருக்கலாம். அந்த 3 கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைம்மா, போலீஸ்காரங்க ஆள் கிடைக்காம என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்த ஷாட்டே வந்து கத்தியோட மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக நடந்து வர மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு. என்ன சம்பவமாக இருக்கும்னா, ஒரு சின்ன கெஸ்ட் தான். வெற்றிமாறன் படத்தில் ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ்வலாக இருக்கும். அது என்ன டெம்ப்ளேட் ப்ரோ, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொல்லாதவன் படத்தில் வந்து தனுஷ் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு ஹீரோயினை வந்து நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நீயும் வா அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தனுஷ் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட விடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அவர் பைக்கு காணாமல் போய் அப்போ தான் அந்த கதையே ஆரம்பிக்கும். ஆடுகளம் படத்துலையும் அதே மாதிரி தான். பேட்டைக்காரன் வந்து அந்த சேவலை அறுத்து போடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தனுஷ் வந்து அறுத்து போடாமல் ஹீரோயின்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் அந்த சேவலை வந்து ரெடி பண்ணி சண்டை விடுவாங்க. அந்த சேவல் வந்து ஜெயிச்சு நம்ம பேட்டைக்காரனுக்கு வந்து பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்றோம். அதுக்கப்புறம் தான் இந்த கதையும் ஆரம்பிக்கும். அசுரன் படத்துலையும் அதே மாதிரி தான். அவர் திருந்தி இந்த பக்கம் போராட்டம் பண்ணலான்னு வரப்போ வந்து அவங்க குடும்பத்தை எரிச்சிருவாங்க. அவங்க மாமா பொண்ணு தான் வந்து யார் எரிச்சான்னு சொல்லி அந்த கதையிலையும் ரிவீல் பண்ணுவாங்க. வடசென்னை படத்துலையும் இதே கதையாக தான் இருக்கும். அன்போட லவ்வரை வந்து ஜாவா பழனி வந்து டீஸ் பண்ணிடுவார். அதுக்கு கேட்க போகிறப்ப வந்து அவரை அடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவார். அதுக்கப்புறம் தான் நம்ம அன்பு வந்து பொருள் எடுத்து போய் மட்டை பண்ணுற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த விடுதலை படத்தில் கூட நம்ம வாத்தியார் கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி வந்து ஒரு போலீஸ்காரை வெட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே தான் இருந்து அவர் கதை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் ஏன் அந்த போலீஸ்காரை வெட்டுவார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையும் அரசன் படத்தோட லிங்க் பண்ணால் ஏன் வந்து அந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட கெஸ்ஸிங். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் ஒர்க் அவுட்டும் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமையும் இருக்கலாம். நம்ம அரசன் வந்து ஜட்ஜாமாட்ட சொல்லுவாங்க, நான் அந்த 3 பேரை கொலை பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஏன் அது 3 பேராக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேராக இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து கத்தியோடு வந்து ஒருத்தன் போகிறான் அப்படின்ற மாதிரி பின்னாடி வாய்ஸ் ஓவர் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ஒரு 4-5 பேர் ஓடி வர மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. அரசன் வந்து ஏன் அவரை கொன்றிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நெருக்கமான யாரையாச்சும் வந்து அவர் ஏதாச்சும் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து நடந்து வந்து அந்த சைக்கிளில் கையை வச்சு கையில் இருக்கிற ரத்தத்தை பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு எமோஷ்னல் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு போடும். அரசன் படத்தோட கான்செப்டே என்னென்னா, வடசென்னை டைம் லைனில் பேரலாக வேறு ஒரு இடத்துல நடக்கிற ஒரு கதை.
இதை ஏன் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, வடசென்னை படத்தில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ட்ரெயின் ட்ராக்கை காமிச்சே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ட்ரெயின் ட்ராக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. வடசென்னை படத்தில் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கடல், கப்பல் இதைத்தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ப்ரோமோவில் ராஜனோட ரெஃபரன்ஸ் வேறு ஹெவியாக இருக்குது. ராஜனோட ரெஃபரன்ஸ் அது எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரே வந்து ராஜனோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க போல். ராஜன், அரசன் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதாவது ஆளப் பிறந்தவன் அப்படின்ற அதோட அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வடசென்னையில் வந்து நம்ம தனுஷ்க்கு வந்து 3 லுக்கு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் ஷேவ் பண்ண ஒரு லுக்கு, அப்புறம் வந்து கொஞ்சமாக பியர்டு வச்சுருக்கிற லுக்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு படம் முடிகிறப்ப கிளைமேக்ஸ்லலாம் வந்து லாங் பியர்டு வச்சுருக்கிற லுக்கு. அதே மாதிரி இந்த அரசன் படத்துலேயும் நம்ம எஸ்டிஆருக்கு வந்து 3 லுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அவருக்கு வந்து ஒரு சின்னதாக பியர்டு வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து பியர்டே இல்லாமல் க்ளீன் ஷேவ் பண்ண லுக் காட்டுறாங்க. மேபி இந்த படத்துலேயும் 3 லுக் இருக்கலாம். படம் ஆரம்பித்தா தான் நமக்கு வந்து எத்தனை லுக்குன்ற மாதிரி தெரியும். ப்ரோமோ வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஏன் வந்து சந்தோஷ் நாராயணனை மியூசிக் டைரக்டராக போடலை? ஏன்னா அவர் வடசென்னையில் போட்ட கிங் ஆஃப் த சி வந்து ரொம்ப பெரிய ஹிட்டு. ஆனால் இந்த ப்ரோமோவும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அனிருத்தும் வந்து நல்ல வேலைப்பாடு பார்த்துருக்காப்படி. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜிகிரு தண்டா வில்லனான அசால்ட் சேது வந்து ஒரு கதை சொல்லுவார். கதை சொல்கிறப்ப வந்து அதில் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். ஏன் அந்த மாதிரி ராஜனோட கதையில் வந்து எஸ்டிஆர் வந்து நடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சைடு தோணுது. இதெல்லாம் தான் நான் இந்த ப்ரோமோவில் நோட் பண்ண விஷயங்கள். நீங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.